ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் 26 35 கொண்டிய இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழி நடத்துவார். உன் வறண்ட சூழல்களில் நிறைவடைப்பார். உன் எலும்புகளை எல்லாம் உறுதிப்படுத்துவார். நீரோ நீர் பாய்ந்தோடும் தோட்டம் போடும், ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போடும் இருப்பாய் என்று எங்களுக்கு சொன்னீர். இந்த வாக்குறுதியை இந்த நேரத்தில் கிறிஸ்து பிறப்பையொட்டி இவருடைய இல்லத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரை. இவருடைய உள்ளத்தில் பதிய வையும். நீர் அவர்களுக்கு புதிய ஆவியும் புதிய இரத்தத்தையும் தந்து அவர்களுக்கு முடிவில்லா மீட்பை தந்தருளும்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.